योगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आप्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमात्रयामः। பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிவன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்று மரியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதி சௌந்தரவல்லி அவர்கள் உரையாற்ற போகிறார்கள். அவங்கள அதான் அவங்களுக்கு பாவம் கண்ணுல ஏதோ தொந்தரவுன்னு சொல்லிட்டு, அதனால அதையும் மீறி அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த செந்தாமரை கண்ணனுடைய அந்த பரம கிருப்பையால அவங்க கண்கள் ரொம்ப சீக்கிரம் முழுமையா குணமடைந்து அவங்க இருக்கணும்னு சொல்லி நான் அடியேன் விண்ணப்பிச்சுக்கிறேன். அவங்க இப்ப உரையாற்றும்படி அழைக்கிறேன். அடியேன் ராமானந்தன். நமஸ்காரம். 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் அடியேன் நமஸ்காரங்கள், அனந்த கோடி நமஸ்காரங்கள். முதல்ல நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணின்றேன் சொல்லி. அனந்த கோடி நமஸ்காரங்கள்மா எல்லாருக்கும். ஆச்சாரிய ஹிருதயம் இது 2ஆம் பிரகரணமும் சுதந்திர அம்மா ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. முதல் பிரகரணம் கேட்கறச்ச ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கே இந்த சூத்திரம் எல்லாம் அப்படின்னு தோணித்து. ஆனா 2ஆம் பிரகரணம் கேட்கறச்ச முதல் பிரகரணமே பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுத்துருக்கு நமக்கு. ஆனா 2 பிரகரணமுமே நமக்கு புரியற மாதிரி, அதாவது ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு விளக்கி சொல்ற மாதிரி ரொம்ப அழகா ஒவ்வொரு சூத்திரத்தையும் விளக்கி அம்மா சொல்றதுனால அந்த ஒரு அம்மா சொல்ல கேட்டு கேட்டு கொஞ்சம் புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு மாதிரி தைரியமா உக்காந்துருக்கேன் சொல்றதுக்கு எல்லாரும் முன்னாடியும். ஏதான தவறு இருந்தா முதலையே மன்னிக்கணும்னு கேட்டுன்றேன் எல்லாரையும். இப்ப இந்த ஆச்சாரிய ஹிருதயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் பிரகடனம் சொன்னது எதற்கவசரம் வந்தது அப்படின்னுட்டு. முதல் பிரகடனத்துல நாயனார் வேதம் அஷ்டாட்சர மந்திரம் இது ரெண்டுமே ரொம்ப வசந்ததுதான். ஆனாலும் ஸ்ரீமன் நாராயணன் உபதேசித்த அஷ்டாட்சர மந்திரம் வேதத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல சமஸ்கிருத வேதம், தமிழ் திராவிட வேதமான திவ்ய பிரபந்தம், அதுலயும் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி, அதற்கான ஏற்றம், இதெல்லாம் ரொம்ப பழைய நிறைய சூத்திரம் மூலயமா நமக்கு சொன்னாரு. அந்த முதல் பிரகடனத்தோட சாராம்சம்னு எனக்கு தோணுது சூத்திரம் 75ல சொன்னது ரொம்ப இருந்தது. அதாவது வீட்டின்ப இன்ப பாக்களில் திரவிய பாஷா நிரூபண சமம் இன்ப மாறியில் ஆராய்ச்சி அப்படின்னு. இங்க 3 விதமான இன்பத்தை சொன்னாரு. ஒண்ணு வீட்டு இன்பம், அது அச்சாமூர்த்தி. இன்ப பாக்கள் திருவாய்மொழி. அப்புறம் இன்ப மாறி நம்மாழ்வார். இந்த 3த்தையுமே வச்சு நாயனார் சொல்றாரு, இந்த 3 விஷயங்கள்லயுமே எது உபாதானம் அப்படின்னு ஆராய்ச்சி மட்டும் பண்ணாத அப்படின்ட்டாரு அவரு. ஏன்னா அச்சாமூர்த்தி நம்ம வீட்டுல இருக்கிற விக்கிரம் ஆகட்டும், இல்ல கோயில்ல இருக்கிற விக்கிரம் ஆகட்டும், எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னு ஆராயக்கூடாது. அந்த பகவான் கல்லால பண்ணப்பட்டவரா, இல்ல பஞ்சலோகமா, வெள்ளியா, தங்கமா, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஆகமப்படி பிரதிஷ்டை பண்ணியாச்சுல அவர் பெருமாள், அவ்வளவுதான்.
இப்படி எல்லாம் ஆராயறது வந்துட்டு பெரிய பாவம் அப்படின்ட்டாரு. அதே போல இன்பம் மாறி நம்மாழ்வார், அவர் யாரு, ஒரு அவ்வளவு பெரிய பக்தன். அந்த பக்தன் வந்துட்டு எந்த குலத்துல பிறந்தார், எந்த ஜாதி, எந்த வர்ணம் அப்படின்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருந்தாலும் பெரிய பாவம். அந்த பக்தன் வந்துட்டு பக்தி முக்தி பாடின இன்ப பாக்கள் தான் திருவாய்மொழி. அதை வந்து நம்ம வேதத்துக்கும் மேம்பட்டதுன்னு சொல்றோம். அதை போய் எந்த பாஷையில சொன்னாரு அப்படின்லாம் ஆராய்ஞ்சிருந்தீங்கன்னா அதுவும் பெரிய பாவம். இந்த மூணு சொல்றதே பாவம். இது எதுக்கு சமம்னா மாத்ரியோனி பரீட்சை அப்படின்ட்டாரு. அதாவது தாயாரோட கர்ப்பத்தை வந்து பரீட்சை செஞ்சு பார்த்தா எவ்வளவு பெரிய பாவமோ அந்த மாதிரி பாவம்னு. சோ இந்த மாதிரி நம்மாழ்வாரோட ஏற்றம் வந்துட்டு சொல்றச்ச கூடவே சொல்றாரு, 3 சூரியன் சொல்றாரு. வெளியில இருக்கிற சூரியன், அப்புறம் ராம திவாகரனா வந்து ராமாவதாரத்துல வந்து ராமர், அப்புறம் வந்து துவாபர யுகத்துல அச்சுதபானு அப்படின்னு வந்த கிருஷ்ணர். இந்த 3 சூரியனும் பண்ண முடியாதத பகுலபூஷண பாஸ்கரன் அப்படின்னு நம்மாழ்வார் அவதாரம் பண்ணிட்டு இந்த 3த்தையுமே முடிச்சு காமிக்கிறார். இது என்னன்னாக்கா, சூரியன் வந்துட்டு வெளியிருட்ட மட்டும்தான் போக்கினார், நம்ம உள்ளிருட்ட போக்க முடியல. அதே போல ராமர் வந்துட்டு சம்சார கடல்ல வத்த வைக்கல, அவர் வெறுமை வந்துட்டு சமுத்திரத்தை தான் வத்த வச்சாரு. அதே போல அச்சுதபானு கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு ஞானமான கீதையை கொடுத்தாரு. ஆனா அந்த கீதையை கேட்டும் படிச்சும் எனக்கு ஞானம் வரல. ஆனா இந்த வகுலபூஷண பாஸ்கரன் அவதாரம் பண்ணி அவர் சொன்ன பாசுரங்களை கேட்டு கேட்டு அதை நாம திருப்பி திருப்பி சொல்லியே என்னுடைய உள்ளிருட்ட போக்கிட்டாரு. பிளஸ் சம்சார கடலையும் வத்த வச்சுட்டாரு. ஆழ்வாரோட அந்த பாசுரங்கள் சொல்ல சொல்லி வீடு அப்படிங்கிற மோட்சமே நமக்கு கிடைக்கும். சோ இந்த 3த்தையுமே கொடுத்த வகுலபூஷண பாஸ்கரன் எவ்வளவு பெரிய மகான் இல்லையா? இவர் போய் எந்த குலத்துல பிறந்திருக்கோம் அப்படின்லாம் கேட்கறதே பெரிய அபச்சாரம் அப்படின்னு. சோ இந்த 2வது பிரகரணத்துல ஆரம்பத்திலேயே நாயனார் என்ன சொல்றாருன்னா, யாருக்குமே, அதாவது நிறைய பேருக்கு, அனைவருக்குமே வந்துட்டு உயர்ந்த குலத்துலதான் பிறக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசை கிடையாது. என்ன ஆசைப்படுறாங்கன்னா, சேஷத்துவம் சேஷத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு ஜென்மம் தான் வேணும் அப்படின்னுட்டு. ஆனானப்பட்ட சுகபிரம்ம மகரிஷி என்ன சொல்றாரு, நான் யமுனா ஆத்தங்கரையில கண்ணை வந்துட்டு எங்கெல்லாம் மிதிச்சு ஓடினானோ அந்த மரம் கடம்ப மரமாகவோ இல்ல ஒரு குருத்த மரமாகவோ பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு. உத்தவர் என்ன சொல்றாரு, கோபிகாஸ்திரிகள்லாம் பட்ட பாத துகள்கள்லாம் எங்கெல்லாம் அந்த பிருந்தாவனத்துல வந்ததோ அந்த இடத்துல சின்ன புல்லு செடி கொடி அந்த மாதிரி பிறந்தாலே போறோம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறமா நம்ம குலசேகர ஆழ்வார், அவர் வந்துட்டு திருமலையப்பன் சம்பந்தப்பட்ட இடத்துல திரையற்க தாவரமா எதுவானாலும் பிறக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அந்த மலையில எதுவானாலும் பிறக்கணும்னு ஆசைப்படுறார். இவங்களுக்கு எல்லாம் மேல போயிட்டு ஆள வந்தார் என்ன சொல்றாருன்னா, ஒரு வைஷ்ணவன் ஒரு பக்தன் வீட்டுல ஒரு சின்ன புழுவா பிறந்தா கூட எனக்கு புண்ணியம் அது அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன என்ன ஆசைப்படுறாங்கன்னா, சேஷத்துவம் இருந்த பக்தி அந்த மாதிரி பாகவத சம்பந்தம் உடைய இடத்துலதான் வந்து பிறக்கணும், அந்த மாதிரி ஜென்மம் தான் ஆசைப்படுறாங்களே தவிர உயர்ந்த குலம்லாம் கேட்கல. ஸோ இப்படி ஒரு மகான் நம்மாழ்வார் அவதரிச்சு நம்ம எல்லாம் வந்துட்டு உஜ்ஜீவனம் செய்வாரு அப்படின்னு முதல்ல யாரானா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா ஆமா சொல்லியிருக்காங்க. பாகவதத்திலேயே சுகபிரம்மம் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ஸ்லோகம் வந்துட்டு, கலவு கலு கவிஷந்தி நாராயண பராயணக क्वचित् क्वचित् மகாராஜ திராவிடேஷு சபூரிசக தாமிரவர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதேசிச மகாநதி அப்படிங்கிறார். இதைத்தான் நாயனாரும் சூத்திரம் 91ல क्वचित् क्वचिத் என்று இவர் ஆவிர் பாவம் கலியும் கெடும் போலே சூச்சிதம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது எந்தெந்த நதிக்கரைகள்ல உயர்ந்தவர்கள், அதான் இங்க ஆழ்வார்கள் எல்லாம் பிறப்பாங்க அப்படின்னு அப்பவே பாகவதத்திலேயே கோடி காமிச்சாச்சு. தாமிரபரணி நதியத்துலதான் நம்மாழ்வார் அவதாரம். கிருத்தமாலானா வைகை நதி, அந்த வைகை நதியில தான் ஆண்டாள் பெரியாழ்வார் எல்லாம். நெக்ஸ்ட் பயஸ்வினினா இந்த பாலாறு, அதுலதான் முதல் 3 ஆழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார் எல்லாம் பிறந்தாங்க. அதுக்கப்புறமா காவேரி நதிக்கரையில தான் வந்து தொண்டரடி கொடியாழ்வார் அவங்க எல்லாம் பிறந்தாங்க. சோ நம்மாழ்வார் அவதாரத்தை வந்து இந்த பாகவத்திலேயே சொல்லியாச்சு. இவ்வளவு மகான வந்துட்டு அவதரித்த இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டான், இவர் யாரு அப்படின்னுட்டு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு வர்ணத்துல பிறந்தார் இல்லையா? பிராமண குலத்துல தோணினா அத்ரி ஜமதக்னி,
அவங்க பிள்ளைகளான தத்தாத்திரேயன் பரசுராமனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதுக்கப்புறமா இதுல பத்திரேய குலத்துல பிறந்த தசரத சக்கரவர்த்தி அவர் புதல்வன் ராமனோ இல்ல துவாபர யுகத்துல வைசிய குலத்துல தோன்றின வசுநந்தன் பிள்ளையான கிருஷ்ணரோ, இப்படி 3 யுகத்திலயுமே பிராமண சத்திரிய வைசியனா அவதரிச்சவரு கலியுகத்துல 4ஆம் வர்ணத்துல வந்து நம்மாழ்வாராக அவதரித்தாரோ அப்படின்னு சந்தேகம் வந்துட்டான் எல்லாருக்குமே. அதோட இல்லாம ஒருவேளை வியாசரே வந்துட்டு வேத வியாசர் வந்துட்டு நம்ம சமஸ்கிருதம் தானே பண்ணோம், தமிழ்ல போய் பாசுரம் எழுதணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவரே நம்மாழ்வாரா வந்துட்டாரோ அப்படின்னுட்டு. இல்ல வந்துட்டு நித்தியசூரிகள்ல ஒத்தரா, முக்தர்கள்ல ஒத்தரா, இல்ல முன்னம் நேர்ந்த அனந்தன் மேல் புண்ணியங்கள் பழித்தவரோ அப்படின்னு நிறைய சந்திச்சுட்டு இருந்தாங்களாம். இப்படி ஒரு அற்புத வைபவம் சரி. ஆனா இந்த நம்மாழ்வாருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரபாவம் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, பகவானோட கடாட்சம் தான். பகவான் வந்துட்டு அவர் ஒரு கடாட்சம் பண்ணாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். இது சொல்றாரு, பெருங்கண் எங்கும் இலக்கு அற்று அன்போடு நோக்கான திசையிலே ஆக்கையில் புக்கு உழன்று மாறி படிந்து தூங்குவர் மேலே பட பக்கம் நோக்கர பன்னிற விசேஷ கடாட்சம். பெருமாள் தன்னுடைய புண்டரீக கடாட்சத்தை வந்துட்டு தெற்கு கோடியில பார்த்தாராம். ஓ, தெற்கு கோடியில தாமிரபரணி நதிக்கரையில தான் நம்மாழ்வார் பிறக்கிறாரு அப்படின்னுட்டு மொத்த கடாட்சத்தையும் அவர் மேலேயே செலுத்திட்டாராம் பகவான். செலுத்தினது அவ்வளவுதான். நம்மாழ்வார்கிட்ட அந்த புல்ல பெருமாளோட கடாட்சம் மொத்தம் வந்துடுது. ஏன்னா இது வந்துட்டு பகவானோட ஜாயமான கால கடாட்சம், அவ்வளவுதான். இதேதான் சொல்றாரு வந்துட்டு, அவரோட கண் பார்வை இருந்தாலே எல்லாமே கிடைக்கும், எல்லா விதமான சாபமும் போயிடுமே. ஒரு அபரீக்கு வந்துட்டு அவர் வந்து ராமரா வந்துட்டு அவளை வந்து எப்படி ஒரு பக்த இதுவா ஆக்கினா, அதே போல விதுரர் வீட்டுக்கு போனப்போ விதுரருக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, பகவானை பார்த்துட்டு அந்த பக்தி பரவசத்திலேயே ஒரு மாதிரி பரிதவித்து போனப்போ அங்க வந்துட்டு அமுது உண்டு. அந்த புண்டரீக சாசனம் வந்துட்டு விதுரரை பார்த்த பார்வை. அதே போல ரிஷி பத்னிகள் வந்துட்டு கண்ணனுக்கு பசியா இருக்கு அப்படின்னு நினைச்ச உடனே பானையை தலைமையில தூக்கி வச்சுட்டு அவங்கெல்லாம் வரைச்ச கண்ணன் அவங்கள பார்த்த நெடுநோக்கு. இதெல்லாம் பகவானோட புண்டரீக நோக்கால கிடைத்தது. அதனால வந்துட்டு நம்மாழ்வார் சொல்றது மயர்வாத மதிரால அருள பெற்றார் அப்படிங்கிறோம். ஆனா இவருக்கு மட்டும் ஏன் கடாட்சம் பண்ணாரு பகவான்? இவ்வளவு பேர் இருக்கச்சு நம்மாழ்வாருக்கு மட்டும் ஏன் அப்படின்னா, அதை சொல்றாரு, பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. அதாவது பட்டத்துக்குரிய அரசு, அதை போய் கேள்வி கேட்க முடியுமா நாமோ? எனக்கு கடாட்சணம் ஆழ்வார் மேல பண்ணணும்னு இருந்தது, பண்ணியாச்சு, அவ்வளவுதான். சோ நோ மோர் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, பட்டத்து அரசு அப்படின்னுட்டு. இப்படி எல்லாம் கடாட்சம் கிடைச்ச உடனே அந்த ஆழ்வார் என்ன பண்ணாரு, திவ்ய பிரபந்தம், இது திருவாய்மொழி பாடினாரு. அதை வந்துட்டு வேதத்துக்கு, சாம வேதத்துக்கு ஒப்பு, அதுக்கு மேலன்னு சொல்றோம். ஆனா வேதத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு பெருமை வந்து இதுக்கு என்ன அப்படின்னாக்கா, ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. இது வந்துடுது. இங்க வந்துட்டு நம்மாழ்வார் வந்துட்டு ஞானத்தோடு பாடினா தானா பாடுவார், அதாவது ஆண் பாவத்துல பாடுவார். அதே பிரேமத்துல வந்துட்டாக்கா, பிரேமத்துல பாடுறச்சு பெண், ஒரு நாயிகா பாவத்துல பாட ஆரம்பிச்சிருவார். ஞானத்தோட பாடுறச்ச வந்துட்டு ரொம்ப பரம வேதாந்தமா உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் அப்படின்வாரு. அதுக்கு அந்த மாதிரி பாடலாம் பாட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அதுவே வந்துட்டு கலங்கி போய் பிரேமத்துல நாயகி பாவத்துக்கு வரும்போது, இலங்கை சற்றவளே என்னும் பின்னும் வளம் கொண்டின் உயர்ந்தாய் அப்படின்ற மாதிரி பாடி பாடி கலங்கி கைத்தொழும் அப்படின்னு பாடுவாரு. ஏன்னா ஞானத்தோட பாடுறச்ச ரொம்ப ரொம்ப பாடுவாரு. ஆனா பிரேமத்துல பக்தி பெருக்கெடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம உருகி அழ ஆரம்பிச்சுட்டு இவரு நம்மாழ்வார். சோ அப்படியெல்லாம் ஆழ்வார் பண்ணா, ஆழ்வார் என்ன 2 பேரா அப்படின்ற சந்தேகம் வந்தா, இல்ல ஒருத்தர் தான் அவரு. ஆனா அவருக்கு 2 தசை, ஒண்ணு ஞான தசை, ஒண்ணு வந்து பிரேம தசை. இந்த 2 தசையிலையும் வந்துட்டு ஒண்ணு மட்டும் மாறல. என்னன்னா, அவர் வந்து தேறி பாடினாலும் சரி, தேராம பாடினாலும் சரி, ஆணா பாடினாலும் சரி, இல்ல பெண் பாவத்துல நாயிகா பாவத்துல பாடினாலும் சரி, சேஷத்த ஞானம் மட்டும் மாறாது. நான் அடிமை பரதந்திரன் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அப்படின்னா வார்த்தை மாறுமா அப்படின்னா, நாயனார் சொல்ற சூத்திரம் 120ல அடியோம் தொடர்ந்து குற்றேவல் அப்படின்னா, ஆணாக பாடுறச்ச அடியோம் அடியேன் அப்படின்வாரு. அதே நாயிகா பாவத்துல பெண் பாவத்துல பாடுறச்ச அடிச்சியோம் அடிக்கீழ் குற்றேவல் அப்படின்வாரு. சோ வார்த்தைய வந்துட்டு அடியோம் அடியேன் அப்படின்ற ஆண் பாவத்திலையும், அடிச்சின்னு வரைச்ச பெண் பாவத்திலையும் பாடுறாரு தவிர, இங்க அடிமைத்தனம் அந்த அவரோட உள்ளத்தை விட்டு போகாது அப்படிங்கிறாரு.
சோ அப்படின்னா ஆண் தான் ஆழ்வாரு. அப்ப அவருக்கு வந்துட்டு இயல்பான பேச்சு தம் பேச்சு தானே, பெண் பேச்சுங்கிறது வந்தேரி தானே அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இங்கே வந்துட்டு ஜீவாத்மா வந்துட்டு பகவானுக்கே பரதந்திரப்பட்டது, அவனுக்கே இனிமையானது. அதனால வந்துட்டு அதுக்கு எப்பவுமே பெண்ணோட ஒத்து போற தன்மை தான் உண்டு, அதனோட ரூபத்துக்கு இயல்பானது. எனவே அந்த இயல்புக்கு ஏற்றபடி ஆழ்வாருக்கு வர்ற அந்த பெண் பேச்சு, இது மணிவள்ளி பேச்சு அப்படின்றாருங்க. அது இயல்பானதுதான், வந்தேரி இல்ல. சோ இப்படி ஆத்மஸ்வரூபம் பெண் தன்மை பெற்று சாமானிய பெண்களோடு மட்டும் இல்லாம பெண்கள்லயே மிக உயர்ந்தவர்களான பிராட்டிமார்களோடையும் நம்மாழ்வார் ஒப்புமை சொல்றாரு. சூத்திரம் 122ல ஆழ்வார் என்ன சொல்றார், நாயனார் என்ன சொல்றாருன்னா, பெரிய பிராட்டிக்கும் மணிவள்ளி பேச்சு பேசும் ஜீவனுக்குமான ஒரு 6 ஒப்புமை சொல்றாரு. அந்த 6 ஒப்புமை ஆறு ஒப்புமையும் ஒன்னொன்னத்தையும் பொருத்தி காமிக்கிறாரு. அது என்னன்னா, அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னா அவனுக்கு ஒத்தனுக்கே அடிமைப்பட்டிருக்கும். அனன்ய சரணத்துவம், அவன் ஒருவனையே புகழாக நம்பி இருத்தல். அனன்ய போக்கியத்துவம், அவன் ஒருவனுக்கே இனியவளாக இருத்தல். சம்சவேஷத்தில் தரித்தை, சேர்க்கையில் தரித்திருத்தல். விஸ்லேஷத்தில் தரியாமை, பிரிவில் தரியாதிருத்தல். ததேக நிர்வாகியத்துவம், அவன் ஒருவனாலேயே நியமிக்கப்படுதல். அப்படிங்கிற இந்த 6 குணங்களையும் இருக்கிறதுனாலதான் பிராட்டினா பெரிய பிராட்டியோட உப்புமா சொல்றாரு. பெரிய பிராட்டியோட சொல்றது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பூமி பிராட்டி, நப்பின பிராட்டி அவங்களோடையும் ஒப்பிட்டு சொல்லிட்டு ஆயர்பாடி பெண்கள், ஸ்ரீமதுரை பெண்கள், மதுரை பெண்கள் அவர்களோடையும் ஆழ்வார ஒப்புமை சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாருமே ஆழ்வாருக்கு ஏதோ ஒரு வகையில தான் ஒப்புமையா இருக்காது. முழுமையான ஒப்புமை அப்படின்னா ஜனகபுரத்துல அவதரிச்ச ஜானகி சீதா பிராட்டியோட தான் மட்டுமே அப்படிங்கிறாரு. ஏன்னா சீத்தை சொல்றா, தண்ணீரை விட்டு மீன் வெளியில வந்துட்டா எப்படி உயிரோடு இருக்காதோ அது மாதிரி பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தா உயிரோட இருக்க மாட்டோம். இங்க சீத்தை லக்ஷ்மணையும் சேர்த்து சொல்லிக்கிறா. அதே போல ஆழ்வாரும் பெருமாள்ல விட்டு வந்ததுனாலதான் துக்கத்துல எப்படி சீத்தம்மா பெருமாளை விட்டு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி துக்கப்பட்டாலோ அதே மாதிரி ஆழ்வாரும் இந்த துக்கப்பட்டுதான் பாடுறாரு. இவர் நான் பகவானை விட்டு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு பரிதவிப்பு தான் பாடுறாரு. அதனால்தான் அவங்களோட ஒத்து சொல்றாரு. அப்புறம் இவர் சரி பெண் பாவத்துல பாடியிருக்காரு, மத்தவங்க எல்லாம் பாடலையான்னா வேதம் எல்லாம் சொன்ன வேதவியாசர் எல்லாம் பாடினா யாரும் இல்லை, அவங்க எல்லாம் ஞானத்துல சொன்னதுதான் சரி. ஆனா இங்கே பெண் பாவத்துல நம்மாழ்வார் கட்டுக்கடங்காத ஒரு பக்தியில அந்த இதுல பெண் பேச்சு பேசுறச்ச அது தோழியாகவும் தாயாராகவும் மகள் அப்படின்னு 3 விதமான ஒரு இதுல பாடுறாரு. இங்கே நாயனார் 133 சூத்திரம் சொல்றாரு. சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிய பிரக்ஞா அவஸ்தைகளுக்கு தோழி, தாயார், மகள் அப்படின்னு பேரு அப்படிங்கிறாரு. இதுல தோழி என்ன பண்றா அப்படின்னா சம்பந்தம் உணர்த்தி, அதாவது பகவானுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை உணர்த்துறது தோழி தான். நார்மலாவே 2 பேருக்கு மத்தியில தோழி தானே மீடியேட்டரா போறா. சோ அதை சொல்ற தோழி தான் சம்பந்தத்தை உண்டு பண்றான்னுட்டு. அப்ப நெக்ஸ்ட் உபாய துணிவு, பகவான் தான் காப்பாத்துவான் அப்படின்னு தெரியச்ச நீ ஏன் முயற்சி எடுக்கிற. தாயார் சொல்றார், அதாவது தலைவன் தானே உன்னை அழைச்சிட்டு போகணுமே தவிர நீ படி தாண்டி போய் குலமரியாதை கிடையாது, அதனால போகக்கூடாது அப்படின்னு தலைவனை அடைய துடிக்க மகளை தாயார் உபதேசம் பண்ணி கட்டுப்படுத்துறான். அது தாயார் பாவத்துல. 3வது பதற்றம், தலைவனை எப்படியானா அடையணும், பகவானை போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்புல பாடுறதுதான் மகள் பாவம். இந்த 3 நிலையுமே ஆழ்வாருக்கு அந்தந்த நிலை வரைச்ச அந்தந்த நிலையில பாடிடுவாரு, தோழியாவோ தாயாராவோ மகளாவோ. இது மொத்தம் 27 பதியங்கள் பாடியிருக்காரு அப்படிங்கிற பெண் பேச்சுல, மத்ததெல்லாம் ஆண் பேச்சுல அப்படின்னுட்டு. சோ இந்த இதுல நாயனார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாயனார் இந்த 3 பிரக்ஞா அவஸ்தைகள்ல நம்ம அஷ்டாட்சர மந்திரத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதம். அது அம்மா சொன்னது இன்னும் ரொம்ப அற்புதம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இதுல தோழி ஓம் அப்படிங்கிற பிரணவத்தோட சொல்றாரு. ஆ ஊ மா அப்படின்னு. ஆனா பகவான், ஊன்னா அவனுக்கே உரியதுன்னு சொல்றான். மா ஜீவாத்மா. இந்த அகாரத்தால அறியப்படுற ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே மகாரத்தால் அறியப்படும் ஜீவன் உரியவன் அடிமை அப்படின்னு பொருள். இந்த சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுனாலதான் இதுல ஓம் அப்படிங்கிறது பிரணவத்தை உணர்த்தப்படுறது தோழி அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் நம பதம்.
நான் என்னுடைய ரட்சணத்துக்கு சம்பந்தப்பட்டவன் அல்ல. பகவான் நாராயணனாலேயே ரட்சிக்கப்பட வேண்டியவள். சோ நான் அல்ல, என்னால் அல்ல அப்படிங்கிற ஒரு பதம். சோ நம பதத்துல வந்துட்டு சொல்லப்பட்ட உபாயத்திலே உறுதி ஆகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தாயார் எனப்படுகிறது. எம்பெருமானியே உபாயம் என்று பட்டின பிறகு அவன் வந்து ரட்சிக்கும் வரை இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கிற அறிவு தான் தாயார். நெக்ஸ்ட் லாஸ்ட் பதம் வந்துட்டு நாராயண பதம். இந்த நாராயண பதத்தாலே சொல்லப்பட்ட எம்பெருமானை நினைச்சு அவனே உபாயம்னு உறுதியா இருந்தா கூட, ஆனா உடனே போகணும், உடனே அடையணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு, அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம பதத்துல விதிக்கப்பட்ட தடையும் மீறி போய் வெளியில போற அந்த மனநிலை தான் வந்துட்டு மகள். சோ இந்த 3 நிலைகளையுமே ஆழ்வார் வந்துட்டு ஆழ்வாரோட வைபவத்துல இவர் சொல்றாரு. இந்த மூணு பிரக்ஞா அவஸ்தைகளையும் ஓம் நமோ நாராயணாவோட பொருத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியா வந்து முத்தாய்ப்பா வந்துட்டு 149 கடைசி இதுல வந்துட்டு பந்து கடல் பாவைன்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. பொங்கை புனலில் போக்கியாதி போகம்னுட்டு. இதுல வந்து எனக்கு அம்மா சொன்னதுதான் நல்லா அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கு. நமக்கு ஏற்படுற அனுபவம் தான் போக்கியம்னு சொன்னாங்க. அனுபவிப்பவர் வந்துட்டு போக்தா. இதுல போக உபகரணங்கள்லாம் வந்து நம்மளோட ஐம்புலன்கள். அதாவது மொத்தம் 24 தத்துவம் பிளஸ் 25வது ஜீவாத்மா, பஞ்ச ஞானேந்திர கர்மேந்திரங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் இருந்தா மட்டும் நம்ம அனுபவிப்போமானா கிடையாது. அதுக்கு வந்து எம்பெருமான் அப்படிங்கிற அந்த வெறிதா வந்து இருக்கணும். அவனோட இதுலதான் நடக்கிறதுன்னுட்டு. அப்புறம் அம்மா சொன்னது ஒண்ணு என்னன்னாக்கா, இதெல்லாம் வந்து ஏன் பண்றான், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லீலைய வந்து நம்ம கிட்ட ஏன் பண்றான் பகவான் அப்படின்னு சொன்னதுதான் முத்தாய்ப்பா இருந்துச்சு எனக்கு. நம்ம பண்ற எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறதுல நம்ம என்ன மாதிரி ஒரு கர்ம வினையெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்பதான் நம்ம அனுபவிக்கிறோம். அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அதே வந்துட்டு பகவான் தான் சரணாகதி அடைஞ்சு பண்ண அப்புறமா, சரணாகதி பண்ண அப்புறமா நமக்கு வர கஷ்டம் எல்லாம் அவன் வந்துட்டு லீலை கிடையாது, அவனுடைய கருணையினால வருது. போறோம், நீ இந்த பிறவிய வேண்டாம், அப்படி இந்த பிறவிக்கு அப்புறமா எங்கிட்டயே வந்து சேர்றன்ற உறுதியா இருந்தேன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுவாதான் கொடுக்குறாரு. இப்பவே வந்துட்டு இந்த ஜென்மத்திலேயே என்னென்ன பண்ணிருக்கோமோ புண்ணிய பாவம் எல்லாத்தையும் கரைச்சிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துடு அப்படிங்கறதுக்கு கொடுக்கறதுதான் அது அப்படின்னு சொன்னாங்க கருண கடாட்சம்னுட்டு. அது என் மனசுல அப்படியே ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சோ நமக்கு வர கஷ்டம் எல்லாம் இனிமே கருண கடாட்சம் அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு மன உறுதி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தோன்றது. இந்த 2ஆம் பிரகரணத்திலயுமே வந்துட்டு முழுக்க முழுக்க நம்மாழ்வாரோட வைபவம் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்கு சொல்றதுக்கு. நான் ஒரு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். உள்ளெல்லாம் போய் எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா சொல்ல தெரியல. சொன்ன வரைக்கும் எனக்கு அம்மா சொன்னதுல இருந்து சொல்லியிருக்கேன். நன்றிமா. சூப்பர், சூப்பரோ சூப்பர். மிக மிக அருமையான ஒரு பிரசன்டேஷன்மா. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து நம்பெருமான், நம்மாழ்வார், மணவாள மாமுனிகள், நாயனார் எல்லாரும் கிளாப் பண்றது எனக்கு கேக்குது. அவ்வளவு நல்லா எல்லாருமே எல்லாருடைய மனமும் இன்னைக்கு நல்லா குளிர்ந்து இருக்கும். அதாவது இவ்வளவு நல்லா அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு உள்வாங்கி அது அழகா ஒரு நீரோட்டம் மாதிரி சொன்னது ரொம்ப மெச்சத்தக்கதுமா. அதுவும் முதல் பிரகரணத்துக்கு போய் அங்க வந்து அந்த உபாதான நிர்ணயம் எப்படி கெட்டது, அந்த பாஷா நிருபணம், அது வந்து மாத்ருயோனியை பரிசுப்பதற்கு ஒப்பானதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த நம்மாழ்வார் யாரு, எப்படி இந்த 4வது யுகத்துல வந்து இந்த கலியுகத்துல 4வது வருணத்துல பிறந்தவரோ அப்படிங்கிற ஐயம் ஏற்பட்டு எப்படி சாதாரண ஒரு சம்சாரியாக இருந்தவர் எப்படி நம்மாழ்வார் ஆனார்ன்ட்டு அதுக்கு உதாரணமாக அந்த பட்டத்து யானையும் ராஜாவும் செய்வது ஆராயக்கூடாதுன்னு சொல்லி அது புண்டரீகாட்சனுடைய நெடுநோக்கு ஒரு மடப்படுத்தப்பட்டு நம்மாழ்வார் பக்கத்துல பாய்ந்ததுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழகுமா. அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த பேச்சு, பெண் பேச்சு எப்படி ஏற்பட்டது, அப்புறம் வந்து தோழி, தலைவி, தாயார் அந்த பாசனம் சொல்லி கடைசியில முத்தாய்ப்பா கொண்டாந்து அந்த அழகான ஒரு விஷயம். அதாவது அது இப்ப அவங்க சொன்னது கடைசியில் அது வந்து நம்ம மனசுல நல்லா படிஞ்சுட்டா போதும். அதாவது எம்பெருமான் வந்து இந்த சம்சாரிகளை தன் லீலைக்கு உருப்பாக்குவான், சரணடைந்தவர்களை தன் கருணைக்கு உருப்பாக்குவான். இதுல எல்லாம் எதுவுமே பற்றே இல்லாத அந்த நித்திய முக்தர்களை வந்து தன்னுடைய கைங்கரியத்துக்கு பயன்படுத்துவான் அப்படின்னு அந்த 3 விஷயம் சொல்லியிருக்கு. நித்திய முக்தர்களை வந்து கைங்கரியத்துக்கு, சம்சாரிகளை வந்து தன் லீலைக்கு உருப்பாக்குவான், சரணம் அடைந்தவர்களை தன் கருணைக்கு உருப்பாக்குவான் அப்படின்னு சொன்னது அது அவங்க மனசுல அவ்வளவு தூரம் பதிஞ்சது. ரொம்ப சந்தோஷம்.
அதாவது இப்படி ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் வந்து இவ்வளவு அழகா அனலைஸ் பண்ணி அந்த தொடர்ச்சி விடாம ஒண்ணு மணிக்கோத்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னதுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள்மா சவுந்தரவல்லி. மனமார்ந்த பாராட்டுக்கள். மங்களாசாசனங்கள்மா. நல்லா இருக்கும். உங்களுக்கு கண்ணு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நன்றிமா. கண்ணு ஆச்சாரியன் மாதிரி நீங்க கிடைச்சிருக்கச்ச இவ்வளவு கூட நம்மளுக்கு புரியலன்னா சொல்ல முடியாது. ரொம்ப இவ்வளவு ஆச்சரியம். அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்ப மிக அழகான ஒரு பிரசன்டேஷன் தான். தேங்க்யூ. ஹலோ சவுந்தரவல்லி, நீங்க சுனிதா சொல்லுங்க. சொன்னது அப்படியே அவ்வளவு அழகா புரிஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். அது கண்ணு தொந்தரவு இருக்கும்போது இவ்வளவு தூரம் இங்க முன் வந்து சொன்னது எனக்கு ஆக்சுவலா இல்ல, நான் வந்துட்டு அந்த திருவாய்மொழி புக்ல எல்லாம் போய் கொஞ்சம் பாசுரம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா எனக்கு அது படிக்க முடியல. என்னால கண்ணு ஓபன் பண்ண முடிய மாட்டேங்குது. க்ளோஸ் ஆகி க்ளோஸ் ஆகி. நல்ல ஒரு மணி கோத்த மாதிரி அந்த ஆற்றொழுக்கு மாதிரி நீரோட்டம் மாதிரி ஒண்ணு கூட விடாம ஒரு தடுமாற்றம் இல்லாம ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மனமார்ந்த மங்களாசாசனங்கள்மா. நல்லா இருக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப ஃப்ளூயண்டா இருந்தது சவுந்தரவல்லி. சுந்தா அக்கா சொன்னதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. கரெக்ட். ஆக்சுவலி ரிவிஷன். அந்த முதல் பிரகடனத்துக்கும் இதுக்கும் இருக்கிற சம்பந்தம் சொல்லி அந்த கனெக்ஷன் சொல்லி அப்புறம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கிராஸ் செக்ஷனே பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா முதல் பிரகடனம் ரெண்டாவது பிரகடனம் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அங்க ஒரு அடிக்குறிப்புல இருந்தது அந்த 75வது. உடனே முதல் பிரகடனத்துக்கு போயிட்டு அங்க இருந்து பாத்துட்டு வந்தேன் நான். கண்டிப்பா அதுவும் நீங்க தான் நீங்க எழுதிட்டு வந்தா நான் போனேன் 75க்கு. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்ஸ். இப்போ அடுத்ததாக ரொம்ப பிரமாதம். ரொம்ப பிரமாதம். கரெக்ட். இப்ப அடுத்ததாக வந்து ஸ்ரீமதி புஷ்பா ராமானுஜதாசி அவர்களை விண்ணப்பம் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அடியே. అన్మ్యూట్ చేసుకోండి. అన్మ్యూట్ చేసుకోమ్మా. ఎర్రంగుండే దీన్ని అంటండ మీ స్క్రీన్ లా ఫోన్ మరి చూడ రెడ్గా లైన్ చూడు దానైతే లతాన్ కాను లేదు కింద ఒక మైక్ మరి ఉంది చూడండి. వెరీ గుడ్. రైట్ రైట్. ఇప్పుడు ఓకే. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் நமோ நாராயணாய. முதலிலே சொல்லிக்கிறேன், எனக்கு வந்து அவ்வளவு தெளிவா இவங்க எல்லாம் பேசின மாதிரி சொல்ல தெரியாது. சில தப்புக்கள், நிறைய தப்புக்கள் இருக்கு. அதனால மன்னிக்கும்படி முதல்லயே கேட்டுக்கிறேன். இங்கு கூடியுள்ள ராமானுதாசிகள், ராமானுதாசர்கள் ஆகியோருக்கு புஷ்பா ராமானுதாசி ஆகிய புஷ்பா ராமானுதாசியின் வணக்கங்கள். நான் சூத்திரம் 4 கூறப்பட்ட நம்மாழ்வாருக்கு பக்தி உண்டாவதற்கு காரணம் என்ன என்பதற்கு சர்வேஸ்வரனுடைய வேளாண்மையின் பலன் என்பது விடையளிக்கப்படுகிறது. இதற்கு ஏற்ப விளைநிலம் பயிர் செய்பவன் பயிர் அதன் பலன் உருவகம் செய்யப்படுகிறது. இச்சூத்திரத்தை இரு பகுதிகளாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். பெரும் கலியார் வன்புறும்பர் குடியேறி பெருங்குடியும் தங்கள் கருத்துள்ளி ஆக்கி போகம் கூறாதே பொறுத்துக்கொணா போகத்து காவல் செய்து குமைத்து திரித்து அருவி அறுத்து கடனாயின இருப்பித்த பாழ்ந்த விதியானவாறே ஆழ்வாரின் மனம் பயிர் செய்ய தகுதியற்ற பால் நிலமாக இருந்தது. இம்மனத்தை அடக்காது குறும்பு செய்பவர்களை அழிக்கும் அரசன் போல அடக்க இல்லாத ஐம்பொருள்களை அடக்கி அருள் புரிந்தான் பகவான். என்னையே சரணமாக பற்றி என்னுடைய 2 திருவடிகளையே திடமாக நம்பியிரு, உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று கண்ணன் பகவத்கீதையில் கூறியபடி அருள்கின்றார். உழவன் செயலோடு அருள் செய்கிறார். இது உழவன் செயலோடு ஒப்பிடப்படுகிறது. உழவன் தான் பயிர் செய்ய விரும்பும் நிலத்தில் விளைந்திருக்கும் பயனற்ற செடிகளை முட்களையும் மீண்டும் தழைத்து விடாமல் வேரோடு களைகிறான். அதே போல் இறைவனும் வாசனை ருசியை வேரோடு அறுப்பித்து அருள்கிறான். உழவன் நிலத்திலிருந்து நீக்கிய குப்பை செடிகளை தீ வைத்து கொளுத்துகிறான்.
அதே போல உபாசகனுடைய எல்லா பாவங்களும் இறைவன் அருளால் எரிக்கப்படுகின்றது. உழவன் பயிர் செய்த நிலத்திற்கு எரு இடுகிறான், பதமாகும்படி நிலத்திற்கு நீர் ஊற்றுகிறான், பின் விதை விதைக்க சேற்று பதமாக்குகிறான், பின் நெல்லை விளைவிக்கிறான், நெல் முளைத்து வரும்போது களையை நீக்குகிறான். தளைந்து வளரும் பயிரை ஆடு மாடு மேய்க்காமலும் கள்வர் கொண்டு போகாமல் வேலையும் காவலும் காக்கிறான். இதை போன்றே இறைவனும் பாகவதன் ஆக்கி ஜீவாத்மாவை பாகவனாக்கி எருவிடுகிறான். ஞான வெள்ளத்தால் நெஞ்சை பதம் செய்கிறான். பின் சங்கமமாகிய நெல்லை பக்தன் மனத்தில் பகவான் விளைவிக்கிறான். பகவானுக்கே உரியதாய் இனியதாய் வளரும் பயிரின் செருக்கு என்னும் களையை வேரோடு பறித்து எரிகிறான். உழவன் பயிருக்கு எருவும் நீரும் போதாது, மழையும் வேண்டும். பாடுபட்டு வளர்க்கும் நெற்பயிர் முற்றி கதிர் தலை சாய்வதை போன்று மகிழ்கிறான். இதை போன்ற இறைவனும் பக்தனுக்கு மிகுந்த ஆவலால் ஏற்படும் தன்வசம் இன்மை என்பதே பயிர் முற்றியதாக அறியப்படும். நெற்பயிர் செய்த உழவன் அறுவடை செய்து போரெடுத்து நெல் குத்தி உமி நீக்கி அரிசியை கழுவி வேறு பாத்திரத்தில் இட்டு சமைத்து ரசித்து உண்பது பகவான் செயலோடு ஒப்பிடப்படுகிறது. தன்னோடு இருக்கும் பிராட்டி திருவனந்தாழ்வான் ஆகியோர் அறியாவண்ணம் ஜீவாத்மாவின் பக்தியை இறைவன் அனுபவிக்கிறான். ஜீவாத்மா முக்தி அடையும் வரை பொறுக்காதவனாக மேன்மேலும் அனுபவிக்க முயலுகிறான். ஜீவாத்மா காலம் தாழ்வதால் மங்கி போகாமல் தகுந்த காலத்தில் கைக்கொள்கிறான். பேற்றுக்கு தடையான கர்மங்களை அறுக்கிறான். தாரமற்ற நெற்பயிர் போன்ற ஆத்மா அனுபவமாகிய ருசியை அறுக்கிறான். மனதில் 6 வியாதிகளையும் 60 விகாரங்களையும் ஸ்தூல சரீரத்தையும் விடுவிக்கிறான். பிரகிருதி சம்பந்தம் இல்லாத அபராக்கிருத்தமான சரீரத்தில் புகுவிக்கிறான். முக்தியடைந்த ஜீவனை 100 பெண்கள் மாலைகளையும் கைகளை ஏந்தி 100 பேர் அந்தனத்தை கையில் ஏந்தியும் 100 பெண்கள் ஸ்ரீசூர்ணம் ஏந்தியும் 100 பேர் திருவாபரணங்களை ஏந்தி முக்தனை பிரம்மாலங்காரத்தால் அலங்கரிக்கிறார்கள். முன்பு மறைந்து கிடந்த ஆத்மாவின் ஞானம் முதலிய 6 குணங்கள் பிரகாசிக்க சுயரூபத்தில் தோன்றுகிறான். வானோர்க்கு 6ஆமதி வைகுண்டம் தமரியமர் எவ்விடம் புகுது திதிவையை புகுந்தனர். பதியினில் பாங்கினின் பாதங்கள் கழுவினர் என்றெல்லாம் ஆதரிக்கும் நித்திய சூரிகளுக்கும் மிக மிக இனிய பொருள் ஆகிறான் முக்த ஜீவாத்மா. இவ்வாறாக பல வகைகளில் பகவானுடைய செயலே முக்த ஜீவாத்மா இவ்வாறாக பகவானுடைய செயலே ஆழ்வாருக்கு பக்தி உண்டாவதற்கு காரணம். எனக்கு தெரிந்த வகையில் இந்த 104வது சூத்திரத்தை விளக்கியுள்ளேன். தவறிருந்தால் மன்னிக்கவும். அடியேன் ராமானுதாசி. சூப்பர் வேணு, சூப்பர். நல்ல இந்த பக்தி உழவன் இந்த 104வது சூத்திரம் அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சூத்திரம். அதாவது எம்பெருமானுடைய விஷயம் புரியாதவங்களுக்கு நல்லா புரியுற அளவுக்கு வந்து நாயனார் அதுல அந்த உழவனை உதாரணமாட்டு சொல்லியிருக்காங்க. அத புஷ்பா அவர்களை வந்து ரொம்ப அழகா கரெக்டா இந்த பக்கம் உழவனுடைய செயல், இந்த பக்கம் எம்பெருமானுடைய செயல் வச்சு நல்லா விளக்கிட்டாங்க. அதுவும் இப்ப வந்து பாவம் அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டத்துல கூட இவ்வளவு அழகா இது பண்ணி சொன்னது ரொம்ப, அது அவங்களோட ஏஜுக்கு இது ரொம்ப அருமையான விஷயம். அவசர அவசரமா எழுதுனேன். வெரி குட். அந்த கமிட்மெண்ட் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு வந்து வெளி ஊருக்கு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வந்து தூரம் பத்தி பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனமார்ந்த மங்களாசாசனங்கள் தான். வெரி குட். உங்களுடைய ஆசீர்வாதம். இல்ல அண்ணி அவங்க வந்து அக்கா சொன்ன மாதிரி கல்யாண ஒரு அவசியம் மீறி இதுல பங்கெடுக்கணும்ன்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நம்பல இன்னைக்கு புஷ்பா பேசுறாங்கன்னு என்னால நம்ப முடியல. ஃபிளைட்ல போய் வந்தது அவங்க ஏஜுக்கு அவங்க உடம்புக்கு இட் இஸ் சம்திங்.
ஆனா அதையும் மீறி இவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபாடோட அவங்க செஞ்சது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்மா. இந்த இதுக்கு முன்னால் தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே. யாருமே இல்லையா? அப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப அண்ணி வந்து உங்களோட இந்த கமிட்மெண்ட் இந்த வயசுல வந்து ஈடுபாடு மனசுல ரொம்ப தொடருது, நெகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. నిండా నిండా బాగుండమ్మా పుష్ప, నిండా బాగుండే. ఏమో అంతా చేరిపోలేదు అంత కరుగత లేదు. இல்ல మంచి ఓ సూత్రం. ఆయన క్షేత్రజ్ఞ నిండా సంతోషమ్మా. வெரி குட் வெரி குட் வெரி இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நானும் வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறேன். அக்கா அவங்க வந்து சென்னை வராங்க சனிக்கிழமை அன்னைக்கு. சோ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சௌந்தரவல்லி அம்மா உங்களால முடியுமா வரத்துக்கு? கண்ணொன்னு ப்ராப்ளம் இல்லையே சௌந்தரவல்லி அம்மா? அப்புறமா ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஏன்னா அக்காவையும் உங்களையும் பார்க்கணும் எனக்கு. கண்டிப்பா பாக்குற முடிஞ்சா நான் கண்டிப்பா வரேன். எனக்கு ஆனா டிராவல் பண்ண முடிஞ்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷமா ஸ்கிரீன்லயே பாக்குறோம், நேர்ல ஆமா. வருவாங்க. நானே 4 வருஷமா ஸ்கிரீன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட், ஒரு வாட்டி பாக்குறேன். நீங்க வந்து 5 மணிக்கு வந்துட்டு நீங்க சீக்கிரம் கூட போயிடலாம். அண்ட் சுமதி நீங்க வரேன்னு சொல்லிருக்கேங்க. அண்ணி புஷ்பா அண்ணி உங்களையும் நான் வந்து கை கூப்பி வரவேற்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்களும் லதா எல்லாரும் வந்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டுல உட்கார்ந்து சுந்தா அக்காவோட கொஞ்ச நேரம் ஒரு சத்விஷயம், ஒரு சத்சங்கம்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு, சின்னதான சாப்பாடெல்லாம் கிடையாது, போட்டு நம்ம அவங்கவுங்க நம்மளோட ஸ்தானத்துக்கு போயிட்டான்னா அன்னைக்கும் அக்கா அவங்களோட ஒரு செஷன் இருக்கு. அன்னைக்கு யார் பேச போறாங்கன்னு தெரியல, யாரோ பேசுவாங்க, இல்லைன்னா அக்காவே தானே ஒரு சத்விஷயம் சொன்னாலும் நமக்கு வந்து பிரயோஜனம் தான். எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் ரொம்ப விண்ணப்பிக்கிறேன். கண்டிப்பாமா கண்டிப்பா. ஜெயு நான் எப்படி வர்றது? ஐயோ லல்லிமா நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல போட்டுறேன். நீங்க நடக்கிறதெல்லாம் ஜூம்ல போட்டுடலாம். பரவாயில்லம்மா, டோன்ட் வரி. இல்லையா, அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஜூம் நமக்கு ஃப்ரீ தானே. సుంత నువ్వు చెప్పిన మెడిసిన్ స్పెల్ చేయమా? వాట్సాప్ లో పంపించేసి నీకు దేంట్లో టైప్ చేసి పంపించేస్తానమ్మా. ఓకే, జనరిక్ బికాజ్ నేమ్, ట్రేడ్ నేమ్ డెంటిస్ట్ దగ్గర అన్ని పోయేటప్పుడు స్ట్రెంత్ dentist దగ్గర నేను టైప్ పోయేటప్పుడు చేసి అడుగుతా. నీకు పంపిస్తాను. అదన ఏమి మీకు ఒళ్ళకి అమ్మా పళ్ళు కూర్చొని ఆరంభించిందిమ్మా. అప్పుడు డాక్టర్ దగ్గర డెంటిస్ట్ దగ్గర పోయింటి ఎక్స్రే అంతా చేసి ఇన్ఫెక్షన్ అంతా ఒకటి లేదు అని చెప్పినాప. ఇప్పుడు 2 வாரங்க அப்ப ட்ரை చేసేன் சிக்கலேதுமா. கடந்த 10 நாளா இந்த பக்கம் ரொம்ப வலி.